அப்படிங்களா? பக்கத்து வீட்டுக்காரரா? தண்ணி தண்ணி கேன் போட வந்தவரா? ஆ, ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் 2 விஷயத்த சொல்ல விரும்புறேன். 1, இன்னைக்கு வந்து சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலிய பத்தி பேசுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்ல செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல. டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம். 50 கோடி 60 கோடி பட்ஜெட்ல எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்றதோ இல்ல 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடி இல்ல 100 கோடி கலெக்ட் பண்றதுக்கும் 10 கோடியில ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா? நீங்க சொல்லலாமா? சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே. அ சில கோடிகள். ஒரு ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். பட் பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியா இருந்தா கூட இதெல்லாம் ஓடிடில வந்துருமே, ஓடிடிலேயே பார்த்துக்கலாமே, எதுக்கு தியேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய படத்துக்கும், பெரிய படம் நான் சொல்றது பட்ஜெட்ல, ப்ரமோஷன்ல, விளம்பரங்கள்ல ஒரு யூனோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸ்டார் வேல்யூ. அதுக்கு படத்துக்கும் ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் 2த்துக்கும் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒன்னேதான். அதே டிக்கெட் விலையை நாம வந்து ஒரு தியேட்டருக்கு போறோம், அப்ப எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே. ஆனா ஓடிடில பாத்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா, ஓடிடி தியேட்டர்ல நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா ஓடிடில வாங்கிக்கிறோம். இல்லைன்னா நீங்க இந்த ஓடிடிலயுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தியேட்டர்ல ஃபிளாப் ஆனா கூட, தியேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட எங்களுக்கு